கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில் யோபேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறார். ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தாத தேவன், வெட்கப்படாதபடிக்கு அவருடைய தமது சிறகுகளுக்குள்ளாக மூடி மறைத்து தம்முடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி உங்களை நடத்துகிறவர். உங்களுடைய வேதனையும் வியாகுலங்களும் உங்களை ஆராதிக்க விடாதபடிக்கு, துதிக்க விடாதபடிக்கு, ஜெபிக்க விடாதபடிக்கு தடை செய்கிறதா? நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. தடைகளை நீக்கி போடுகிற தேவனுக்கு முன்பாக நெல்லுங்க. ஆண்டவர் உங்களை திருப்தி ஆக்குவார். உங்களை அதிசயமாய் இதுவரைக்கும் நடத்தி வந்த உங்களுடைய பலவீனத்திலே அவருடைய பலமானது பரிபூர்ணமாய் விளங்கும்படியாய் செய்த தேவன் இன்னும் உங்களை நடத்துவான். சோர்ந்து போகாதீங்க. உங்கள் விசுவாசம் தளர்ந்து போகாதபடிக்கு அவரை நோக்கி பாருங்க, அமர்ந்திருங்க. நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக.